சென்னை வில்லிவாக்கத்தில் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு வைக்கப்பட்ட வாழ்த்து பேனர் சரிந்து முதியவர் காயமடைந்த சம்பவத்தில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் நெடுஞ்சாலை ஓரங்களிலும் கட்சியின் பேனர்கள் வைக்கக்கூடாது என்று தவிக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் 51வது பிறந்த நாளானது கொண்டாடப்பட்டது. இதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் பேனர்களும் விளம்பர பதாகைகளும் வைத்து இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வில்லிவாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வில்லிவாக்கம் தொகுதி சார்பில் வைக்கப்பட்டிருந்த அந்த பேனரானது சரிந்து விழுந்ததில் முதியவர் ஒருவரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இது குறித்து விசாரிக்கப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 4 பேர் மீதே வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்போது இது குறித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு இனி வரும் காலங்களில் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் கடிதம் ஒன்றை நிர்வாகிகளுக்கு எழுதி அனுப்பி வைக்கின்றார். அந்த கடிதத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களின் உத்தரவு மற்றும் அன்பு கட்டளையின்படி கழகத்தின் சார்பில் நடத்தப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளும் விழாக்களும் உரிய அனுமதியுடன் மிகுந்த கண்ணியத்துடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பதை கழக நிர்வாகிகள் மேலும் ஒரு முறை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், அதே போன்று இதுவரை எந்த சூழலிலும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர்களோ விளம்பர பதாகைகளோ தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இதுவரை வைக்கப்படவில்லை எனவும், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேனர்கள் மற்றும் விளம்பர பதாகைகள் வைப்பதை விரும்புவதோ அல்லது அதை ஊக்கப்படுத்துவதோ ஒருபோதும் இல்லை எனவும், எனவே கழகத்தினுடைய தலைவர் விஜய் உத்தரவை அடுத்து மாநிலம், மாவட்டம், நகரம் முதல் சார்பு அணிகள் உள்ளிட்ட கழகத்தின் அனைத்து நிலையிலான அமைப்புகளும் மிகவும் கண்டிப்பாக விளம்பர பதாகைகள் வைப்பதையோ அல்லது பேனர்கள் வைப்பதையோ ஊக்கப்படுத்த வேண்டாம் என்பதை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று ஆனந்த் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று குறிப்பாக நகரில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் நெடுஞ்சாலை ஓரங்களிலும் கழகத்தினுடைய சார்பில் பேனர்கள் எந்த காரணத்திற்காகவும் அறவே வைக்கக்கூடாது எனவும், அப்படி வைக்கப்பட்டிருந்தால் அந்த பேனர்களை அகற்றப்பட வேண்டும் எனவும் அவருக்கு இந்த கடிதத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவுகளையும் காவல்துறையினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளையும் அறிந்து கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் அணியின் உதவியுடன் செயல்பட வேண்டும் என்று கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் அனைவருக்கும் விஜயினுடைய வாயிலாக பொதுச் செயலாளர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.